பள்ளி, கல்லூரிகளில் சங்கீதத்தை பாடமாக்கிட வேண்டும். காஞ்சி சங்கரமட மடாதிபதி ஸ்ரீ விஜேந்திரர் வேண்டுகோள். காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் நடைபெற்ற சியாமா சாஸ்திரிகள் ஜெயந்தி விழாவில் காஞ்சி மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டு இசை விழாவை தொடக்கி வைத்து பேசுகையில், பள்ளி, கல்லூரிகளில் சங்கீதத்தை பாடமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹைதராபாத்தில் உள்ள சனாதன சம்பிரதாய சங்கீத பாரதி அறக்கட்டளை சார்பில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சியாமா சாஸ்திரிகள் இசை விழா நிகழ் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை நடைபெற்றது. மே 9ஆம் தேதி சியாமா சாஸ்திரிகள் ஜெயந்தியை தொடர்ந்து காலையில் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அங்கிருந்து பல்லக்கில் காமாட்சி அம்மன் விக்கிரகமும் சியாமா சாஸ்திரிகள் விக்கிரகமும் ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மங்கள மேள வாத்தியங்களுடனும் எடுத்து வரப்பட்டு சங்கரமடம் வந்து சேர்ந்தது. சங்கரமடத்தில் உள்ள மகா பெரிவா அதிஷ்டானத்தில் இரு விக்கிரகங்களும் வைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அபிஷேகம் நடந்து கொண்டிருந்த போது 300க்கும் மேற்பட்ட சங்கீத வித்வான்கள் பங்கேற்று சியாமா சாஸ்திரிகளின் நவரத்ன கீர்த்தனைகளை பாடினார்கள். முன்னதாக இசை விழாவை தொடக்கி வைத்து காஞ்சி மடாதிபதி ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருளாசி வழங்கும் போது, நமது இந்திய தேசம் சங்கீதத்தை கோயில்கள் மூலமாகவும் நம் முன்னோர்கள் வளர்த்திருக்கிறார்கள். திருநெல்வேலி, மதுரை, சுசீந்திரம் கோயில்களில் உள்ள கருங்கல் தூண்களில் ஒவ்வொரு தூணும் ஒரு இசை ஒலிக்கும் வகையில் வடிவமைத்திருப்பது இதற்கு உதாரணமாகும். பக்தியை வளர்க்க அடிப்படையாக ஆதாரமாக இருப்பது கர்நாடக சங்கீதம் என்றால் அது மிகையாகாது. எனவே சங்கீதத்தை பாதுகாத்து வளர்த்து அதன் அவசியத்தை உணர்ந்து சங்கீத சேவையாற்ற வேண்டும். மனிதநேயம் மேம்படவும் அமைதியான மனதிற்கும் சங்கீதம் அவசியமாகிறது. எனவே பள்ளி, கல்லூரிகளில் மாணவர்களுக்கு சங்கீதத்தை கற்றுத்தர வேண்டும். அப்போது சங்கீத மும்மூர்த்திகளின் மகத்துவம் மாணவர்களுக்கு தெரிய வரும். மகா பெரியவாளும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் தெருக்கூத்து, கர்நாடக சங்கீதம் உள்ளிட்ட பல கலைகளை வளர்த்தார்கள். தாபத்தை நீக்கிக் கொள்வதற்கும் அலைவாயும் மனதை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் கலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். பொழுதுபோக்கு எல்லாரும் அப்படியே மௌனமா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது சில பேருக்கு இருந்தால் அதற்கான அதிர்ஷ்டம், அதற்கான பூர்வ புண்ணியம் மேம்படுவதற்கு இந்த கலைகள் நமக்கு உதவிகரமாக இருக்கின்றன. ஏன் இசையாய், இசை பயனாய், இன்னொருதாய், என்னுடைய தோழருமாய் என்றெல்லாம் ஏன் இசையாய், இசை பயனாய் பயின்றவர். இசையின் மூலமாக அறிவு நாடி, ஹிருத்து ஹிருதயம், கண்டம் கழுத்து, ரசனா நாக்கு, அப்படி இந்த ஸ்வரம் என்பதாவது இங்கிருந்து கருத்து வெளிப்படுகிறது. மத்தியமா வைகரி என்றெல்லாம் சொல்கிறார்கள். நம்முடைய சாஸ்திரங்கள் விவாதித்திருக்கின்றன. உருவத்தை பற்றியும் உள்ளத்தை பற்றியும் உருவாக்கம் அதை பற்றியும் நம்முடைய சாஸ்திரங்கள் விவாதித்திருக்கின்றன. துவனி மொழிகளை கணக்கிட்ட கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். அப்படி விஞ்ஞானமான அறிவியல் ரீதியாக நம்முடைய கலாச்சாரம் நுணுக்கமாக அனைத்தையும் ஆராய்ந்து அந்த இசையின் மூலமாக உடம்பிலே ஆரோக்கியம் மேம்படுகிறது. ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தா போட்டிக்கும் போது அதுக்கப்புறம் வாசிக்கிறதுக்கு ஆள் கம்மி எல்லாம் வந்து ரைட் இங்கே கூட இருந்து பார்ப்போம், சின்னதாக இருக்கும். இது போன்று இசையின் மூலமாக வழிபாட்டை மேற்கொண்ட தேசம் நம்முடைய தேசம். காஞ்சிபுரத்தில் ஆண்டுக்கு 365 நாட்களில் 100 நாட்களுக்கும் மேலாக பல திருவிழாக்கள் நடைபெறுகிறது. இவ்விழாக்களில் கர்நாடக சங்கீத இசை கச்சேரிகளை, கலைகளை வளர்க்க உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் சங்கீத இசையை இசைப்பவர்களை விட கேட்பவர்கள்தான் அதிகமாக சந்தோஷப்படுகிறார்கள் என்றும் பேசினார். விழாவில் சங்கரமடம் மேலாளர் சுந்தரேச ஐயர், காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன்,
SM சில்க்ஸ் உரிமையாளர் மனோகரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை அறக்கட்டளையின் தலைவர் சீனிவாச கோபாலன், இணை செயலாளர் காஞ்சி தியாகராஜன் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். வாட்டர் ஜலத்தை குடிக்கக்கூடிய அந்த ஜம்பிகேஸ்வரர்